மாமனார் தான் நீ அம்மா ஏன் சும்மா உட்காந்துருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். ஆமா, என்ன விஷயமா இங்கெல்லாம் வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, இமயமலையில இருந்து உதசாமியார் வந்திருக்காரு. அவரை நம்ம தெருவுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னங்க உதசாமியாரு? இப்படி உதைச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. அப்படியா? ஓம் நமச்சிவாயா. அடடே, அவரே வந்துட்டாரே. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு விட சாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அடி சாமி, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல. கேட்டிருக்கவே முடியாது, ரொம்ப புதுசு. உட்காருங்க. உட்காருங்க. யோ, ஒரு சில வந்து நில்லுங்கய்யா. வேண்டாம், கருப்பணி தின்னான் திணி போடுவேன். மகனே, நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா, அதனால என்ன தனியா கவனிப்பாரு. நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி. சாமி, என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடியவே காணா? ஏண்டா இது தலையா வெட்டி விட்ட வரப்பா? போடா. இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற? துண்டை விட்டு போடா. சாமி, நான் வரலாமா? பையா, கரும்பு புடி. இப்ப வா மகனே. உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வரல? அவ வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல? ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு வரட்ட வேண்டியதானே? அவளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். விழுகட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனே. நல்லவதிங்க, நல்லவதிங்க, நல்லவதிங்க சாமி, நல்லவதிங்க. அப்படிதான். சாமி, சாமி, சாமி. ஐயோ, சாமி, சாமி, சாமி. சாமி, என்ன மட்டும் ஏன் சாமி ரத்தம் வர முடிய ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார் ஆனது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை கேட்டிருக்கனே. அட, நம்ம பழனிசாமி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்திராட்ச மாலையும் தான் தடுக்குது. ஏய், நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அரைக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணியே, அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்தில் எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ, அத்தனையும் நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியாரா போடா. நான் சாமியார் ஆனது காரணமா இருந்த இந்த ஓட்ட காலாவ நீயே வச்சுக்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4